இப்போ 5-6 மிளகு போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு காடையை தான் சமைக்க போகிறோம். மிளகை தட்டி போட்டு காரசாரமாக சமைக்க போகிறோம். எப்படி சமைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. 5 காடை வாங்கியிருக்கோம். நறுக்கி இது கழுவிக்கலாம். நல்லா ஒரு அலசிக்கலாம். 1-2 முடி இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். காடை வறுவலுக்கு மிளகை தனியாகவும் ஜீரகத்தையும் ரெண்டையும் ஒன்றா கொட்டி வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூனு ஜீரகம். இப்படி லேசாக வறுத்து அம்மியில் அரைச்சி வச்சுக்கலாம். இது அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் 100 மில்லி சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு. 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு 3 பீஸு பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூனு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல கறியோடு சேர்ந்து நல்ல வாசனை நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அம்மியில் அரைச்சி வச்ச மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கடைசியாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 5-6 மிளகு போட்டுக்கலாம். அஞ்சு காடை வாங்கியிருக்கிறேன். இது 1/2 கிலோ. மசாலா நல்ல பிரண்டு வந்துருச்சு. இனிமேல் காடையை போட்டுக்கலாம். இப்போ நல்ல மசாலாலாம் நல்லா வெந்து வந்தனால காடையை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். காடை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தான் கறி நல்லா வெந்து வரும். ஏன்னா தண்ணியெல்லாம் இழுத்துரும்.
ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி உள்ள பெப்பர் பொடியை போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்திக்கணும். ஏன்னா காடை சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ரெண்டாவது மிளகாத்தூள் நம்ம அதிகம் சேர்க்கல. ஏன்னு கேட்டால் மிளகுலேயே காரம் இருக்கும். மிளகு தூள் நம்ம அதிகமாக போட்டிருக்கறனால காரம் அதிகம் போட வேண்டியதில்லை. அதுலேயே காரம் செட் ஆகும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வந்துருச்சு. நீ பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம். பெப்பர் பொடி போட்டு பிரட்டி மல்லித்தலை புதினா போட்டு மூடி வச்சிடலாம். எதுக்கு லாஸ்ட்டாக பெப்பர் பொடி போட்டோம்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். மிளகுத்தூள் போட்டு பிரட்டியாச்சு. புதினா கொஞ்சம் மல்லித்தலை போட்டு பிரட்டி இறக்கி வச்சிடலாம். இப்படி லைட்டாக தூவி விட்டால் அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இறக்கி வச்சிடலாம். பாப்பா சாப்பிடு. நீ வாயில வை. மிளகு தட்டி போட்டு சமைச்சது செம்மையாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டு, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணே. மிளகாத்தூள் போடாமல் மிளகு தட்டி போட்டு நம்ம அம்மியில் அரைச்சி போட்டது, மிளகுலேயே சமைச்சது தான். இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போடாமல் அண்ணன் வந்து மிளகுலேயே பண்ணியிருக்கிறாரு. அதோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அது இந்த காடைனாவே தனி ஸ்பெஷலு. அதுலேயும் இந்த மாதிரி மிளகு போட்டு இப்போ மற்றபடி எல்லாமே சொந்தமாக அரைச்சி போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்பைஸியாகவும் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. காடை தடவி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. டவுட்டுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் டவுட்டை சொல்கிறோம்.